சந்தேகம் நியாயமானதான் பிரியா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் நடந்துக்க மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்போ வேற யார் எடுத்திருப்பா? காவியாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. ஒருவேளை அவளே இதை பண்ணியிருப்பாளோ? சேச்சே, காவியா அந்த மாதிரிலாம் பண்ற பொண்ணு இல்லை. ஏங்க, தாலி இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும். நான் போய் தேடி பார்க்குறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. பார்த்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தாலியை தேடிட்டு இருக்கியா? தேடிட்டே இருக்கேன். அது கிடைக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? வீட்டுக்குள்ள தானே தொலைஞ்சு போயிருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். அது தொலைஞ்சிருந்தா கிடைச்சிரும். ஆனா தூக்கி எறிஞ்சிருந்தா கிடைக்குமா? ஏன் பார்த்தி, உனக்கு இன்னுமா புரியல? ஏன் நீயும் அருணாச்சலமும் இப்படி இருக்கீங்க? என்னத்த சொல்றீங்க? இங்க பாரு, பெரியவங்க வற்புறுத்ததுனால்தான் நீயும் காவியாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க. ஆனா உனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கிற மாதிரி காவியாவுக்கு உன்னோட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கா? சொல்லு. அவ இங்க வந்த நாள்ல இருந்து நானும் அவளை பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ அவ கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து ஒரு போட்டோ எடுக்கவாவது மனசார உன் கூட நின்னு எடுத்துக்கிட்டாளா? சொல்லு. சரி, உன் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாளா? அதெல்லாம் கூட விடுப்பா. அவ கூட ரூம்ல உன்னை தங்க விட்டாளா? ஏன்பா, எந்த பொண்ணாவது கட்டிக்கிட்டவன இந்த மாதிரி நடத்துவாளா? சொல்லுப்பா. ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? இது பார் பார்த்தி, நான் இப்பவும் சொல்றேன், அவ மனசுல வேற என்னவோ இருக்கு. அதனாலதான் அவ உன்னை இப்படி எல்லாம் நடத்துறா. நாம அத புரிஞ்சுக்காம அவ மனச மாத்திடலாம், அவளை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறது எல்லாமே முட்டாள்தனம். வற்புறுத்தி ஒரு பொண்ணை பிடிக்காத ஆம்பளை கூட வாழ வைக்கிற மாதிரி ஒரு கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல போற? இத பாரு, இத்தனை வருஷ அனுபவத்துல சொல்றேன், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சதுன்னா பிடிச்சதுதான். பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அவ சாகர வரைக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அது புரிஞ்சுக்கோப்பா. இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கையே இல்ல. வீட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம். அந்த தாலி எங்க போச்சு? சொல்லு. அவ குளிக்கிறப்போ கூட கழட்டி வச்சு செயின் இருக்கு, தாலி மட்டும் காணோம்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அந்த தாலி தானா தொலைல, அவதான் வேணும்னு எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. இத அவளா எடுத்து கொடுத்தாதான் உண்டு. நீ எப்படி தேடினாலும் அது கிடைக்க போறதில்ல. ஏன்னா அவ நிரந்தரமா உன்னை விட்டு பிரிஞ்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கா.
அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. இங்க பாரு பார்த்தி, நான் ஒண்ணும் வேணும்னே இத சொல்லல. நிச்சயம் உங்க 2 பேரை பிரிக்கிறதுக்காக நான் இத சொல்லல. நீ நான் தூக்கி வளர்த்த புள்ள, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும் தான் நான் இத சொல்லிட்டு இருக்கேன். சொன்ன கேளு, நான் சொல்றத அப்படியே ஏத்துக்கோ. இல்ல அத்தை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ வேணும்னே அதை பண்ணல. ஓ, இதெல்லாம் எதேச்சியா நடந்ததுன்னு தானே நீ நம்புற? சரி விடு, அவ தாலியோட வரட்டும். ஒருவேளை அவ தாலியோட மட்டும் வரலன்னு வை, நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். பாத்துக்க. பார்வதி, மனசுல ஒண்ணு தோணுது, கேட்கவா? இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள தாலியை கழட்டி வச்சுட்டா யாராவது குளிக்க போவாங்க? யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கங்க. ஆனா காவி அப்படி பண்ணிருக்காளே. சரி விடு, நான் அத கூட தப்பு சொல்லல. அப்படியே இருந்தாலும் கழட்டி வச்ச அதே இடத்துல தானே தாலி இருக்கணும். எப்படி காணாம போகும்? இல்ல யாராவது வேணும்னே எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தாதான் அது சாத்தியம். அப்படி நடந்திருக்கும்னு தோணுதா? எங்க எங்கயாவது தவறி விழுந்திருக்கலாம் இல்லையா? விழுந்திருந்தாலும் அதே இடத்துல தானே தாலி இருக்கணும். பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சு வேணும்னே அதை ஒளிச்சு வச்சிருந்தா மட்டும்தான் அது காணாம போயிருக்க முடியும் பார்வதி. நம்ம வீட்ல யாருங்க அப்படி எல்லாம் பண்ணுவாங்க? அதேதான் பார்வதி. வந்த நாள்ல இருந்து காவியா பார்த்தி மேல வெறுப்பை தான் காட்டிட்டு இருக்கா. ஒளிச்சோ மறைச்சோ இல்ல, வெளிப்படையாவே. அந்த வெறுப்புக்கும் தாலி காணாம போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு தோணுதா? என்ன சொல்றீங்க? காவியாவே எடுத்து வச்சிருப்பான்னு சொல்றீங்களா? அப்படி சொல்ல வரல, ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லங்க, நம்ம மருமகளை நாமளே சந்தேகப்படக்கூடாதுங்க. அவ அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான்னு என் உள் மனசு சொல்லுதுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பார்வதி. இருந்தாலும் சந்தர்ப்பம், சூழ்நிலை, ஒருவேளை அப்படி நடந்திருந்தா, அது மட்டும் இல்ல, இதையே சாக்க வச்சுக்கிட்டு தேவியக்கா பார்த்திக்கும் காவியாவுக்கும் நடந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லிட்டா, அப்ப காவியாவோட முடிவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தேவி அண்ணி எடுக்கிற முடிவுக்கு காவியா சம்மதிச்சிருவான்னு சொல்றீங்களா? தெரியல, குழப்பமா இருக்கு பார்வதி. ஏங்க, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையேங்க. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா எதுவும் தப்பா நடக்காதுன்னு மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. காவியாவும் படபடன்னு பேசுவாளே தவிர அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு நான் நம்புறேங்க. உன் நம்பிக்கை நிஜமா இருந்தா அது எனக்கும் சந்தோஷம் தான் பார்வதி. ஆனா இன்னைக்கு காவியா சொல்ல போற வார்த்தை, அவ எடுக்க போற முடிவுல தான் எல்லாமே அடங்கி இருக்க. போலாம். என்ன பிரியா, ஒரு நிமிஷம் இரு. என்ன காவியா, நல்லா யோசிச்சு சொல்லு. இங்க தானே வச்ச? ஆமா, அங்கதான் வச்சேன். உனக்கு யார் மேலயாவது டவுட் இருக்கா? மஞ்சு சித்தி, தேவி பெரியம்மா, இல்ல ரம்யா, இவங்களா இருக்கலாம். எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நம்ம வாழ வந்ததே அவங்க வீட்டுல தாண்டி. அவங்க மேலேயே நம்ம பழி சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட போய் கேட்டா கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதனால நம்ம அத்தை மாமாவுக்கு, அப்பா அம்மாவுக்கு தான் அவமானம். இந்த விஷயத்தை எப்படி சரி பண்றதுன்னே தெரியாம அத்தை மாமா தவிச்சு போயிருக்காங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீ பார்த்திக்கிட்ட இயல்பா பழகிருந்தா
யாருமே எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா நீ என்ன பண்ண? பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பார்த்திபனை ஒதுக்கி வச்சல்ல. அதனாலதான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ அத்தை மாமாவே தேவி பெரியமாக்கு பதில் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, ஒண்ணுமே புரியல. எனக்கு தலைய வெடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் தனியா விட, நான் ரூமுக்கு போறேன். ஏய் காவ்யா, ஏய், உனக்கு மட்டும் இல்லடி, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. தாலி பெருக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த நேரத்துல இந்த மாதிரி அபசகுனம் நடந்து போச்சு. அடுத்து என்ன பண்றது? அதை யோசிப்போம். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். உண்மை சொல்லு காவியா. மத்தவங்க எல்லாம் நீ தாலிய வேணும்னே மறைச்சு வச்சிருக்க, நீயே தூக்கி போட்டுட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லல்ல. ஹே, என்ன பிரியா நீ? இல்லடி, மத்தவங்க சொல்லலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ அப்படிலாம் பண்ண மாட்ட. நீ அந்த மாதிரி பொண்ணும் இல்ல. இருந்தாலும் மத்தவங்க பேசுறதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு உறுத்தலா இருந்துச்சுடி. அதான் கேட்டேன். ஏய் காவ்யா, அழாத காவ்யா. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தாண்டி கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லடி. நடக்கிற விஷயத்த பேசாமே விட்டுட்டா அது இல்லன்னு ஆயிடாது காவ்யா. அதனாலதான் பேசுறேன். மத்தவங்க பார்வையில உன்னை பத்தி என்ன தோணுது தெரியுமா? நீ யாரையோ லவ் பண்ணிருக்கன்னு நினைக்கிறாங்க. அது தெரியாம வீட்ல உள்ளவங்க ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அது எல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நீ லவ் பண்ணிருந்தா என்கிட்ட தானே சொல்லிருப்ப. கண்டிப்பா அதை மறைச்சிருக்க மாட்ட. அப்படி எதுவுமே இல்லாததுனால தானே அப்பா உன்னை சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்ல எதையுமே மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நானும் நீயும் இல்ல, சக்தி ஏதாவது ஆசைப்பட்டா கூட அப்பா அம்மா கிட்ட மறைக்க மாட்டா. இது நமக்கு மட்டும்தானே தெரியும். மூணாவது மனுஷங்களுக்கு நம்மளை பத்தி எப்படி தெரியும்? இத பாரு, எனக்கு தோணுது தாலி எப்படியும் கிடைச்சிரும். நீ கவலைப்படாத காவியா. நீ போய் ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். அழாத, போ. என்னங்க, ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அங்க தேவி பஞ்சாயத்து கூட்டம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகா. ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது? நம்ம வார்த்தையை தட்டாம வளர்த்த பிள்ளைங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நாம சொல்லணுன்றதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னும் போது அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மகா. காவியா ஜீவா மாப்பிள்ளைய லவ் பண்ணது தெரிஞ்சா இவர் தாங்க மாட்டாரே. மகா, வேற யாராவது இந்த பிரச்சனையை கிளப்பியிருந்தா கூட நான் அதை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இந்த பிரச்சனையை கிளப்பி இருக்கிறது தேவி. அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் பண்ணாத தப்புக்காக அப்பாட்ட என் மேல பழிய போட்டு அது உண்மைன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கா அவ. அப்படி இருக்கும்போது
இந்த பிரச்சனை பெருசாக்கி நம்ம பொண்ணு வாழ்க்கைய பாழாக்கிடுவோம்னு பயமா இருக்கு மகா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க தேவையில்லாம எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க. எப்படி எதை வச்சு நடக்காதுன்னு சொல்ற? ஏ மகா, நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நம்மள்ட்ட எவ்வளவு வன்மத்தை காட்டுறான்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அதே கோபத்தை நம்ம பிள்ளைங்கள்ட்ட காட்டிட்டா? அதான் அருணாச்சல அண்ணன் இருக்காரே, நம்ம பிள்ளைங்களை நம்மளை விட அவர் நல்லா பார்த்து பாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. அவ்வளவு சாதாரணமா நம்ம பிள்ளைங்களை விட்டு கொடுத்துருவாரா சொல்லுங்க? மகா, அருணாச்சலம் இருக்கான், அவன் பார்த்துக்குவான். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆனா தேவி யாரு? நம்ம அருணாச்சலத்தை தூக்கி வளர்த்த அக்கா, கிட்டத்தட்ட அம்மா மாதிரி. அவங்களை எதிர்த்து அருணாச்சலம் பேசுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மகா. எனக்கு என்னமோ நம்ம பொண்ணுங்க வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு மகா. கடவுளே, காவியா மட்டும் அந்த மாங்கல்யத்தை ஒளிச்சு வச்சிருக்க கூடாது. அந்த மாங்கல்யம் திரும்ப கிடைச்சிடணும். சரிங்க, நீங்க உள்ள வாங்க. வாங்க. அக்கா, என்னக்கா இது? இவ பேச்ச நம்பிக்கிட்டு எல்லாரும் தாலிய வீடு முழுக்க தேடிட்டு இருக்காங்க. நிஜமாவே தாலி தொலைஞ்சு போயிருக்குமோ, இல்ல தேடுறப்ப கிடைச்சிருமா? அதான் நடந்திருக்கு. இந்த பாரு, எது எப்படி வேணாலும் போகட்டும், இது நமக்கு கிடைச்ச சான்ஸ். தாலி பெருக்கிற நேரத்துல தாலியை காணோங்கிறது தப்பு. அந்த காவியா என்னென்ன பண்ணா? பாத்திய ரூம்ல இருந்து விரட்டி விட்டா. இப்போ அவன் கட்டின தாலிய ஒளிச்சு வச்சிருக்கா. இதை விட ஒருத்தியால விருப்பம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது இந்த ஜென்மங்களுக்கு எங்க புரியுது? திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், எப்படியும் வாழ வச்சு பாத்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு மஞ்சு, கண்டிப்பா தாலி கிடைக்க போறது இல்ல. அவ பார்த்தி கூட வாழ போறதும் இல்ல. புரியுதா? இப்ப நாம என்னக்கா செய்யறது? இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவளை வெட்டி விட்டுற வேண்டியதுதான். முடியுமாக்கா? ஏன் முடியாது? காவியாவே நமக்காக இப்படி ஒரு சூப்பரான சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. இந்த சான்ஸை நாம சரியா யூஸ் பண்ணிக்கணும். இந்த நிமிஷம் நாம என்ன முடிவெடுத்தாலும் அவ கண்டிப்பா சம்மதிப்பா. ஏன்னா அவ பார்த்திய புருஷனா ஏத்துக்கவே மாட்டா. கிடைச்ச சான்ஸ நாம பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? புரியுதுக்கா. இத பாரு மஞ்சு, என் பொண்ணு பார்த்தி மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. அதனாலதான் சாமி நமக்கு காவியா தானா விலகி போற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அவ மட்டும் விலகிட்டான்னு வச்சுக்கோ, அந்த இடத்துக்கு என் பொண்ணு வந்துருவா. அவளோட 15 வருஷ காதல் நிறைவேற போது. பார்த்தியோட அவ நிம்மதியா வாழ போறா. அப்ப அது நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான்க்கா. அந்த காவியாவை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ சொல்ற மாதிரியே நடக்கட்டும், அப்பதான் எனக்கும் நிம்மதி. சரி, நீ வாக்கா போலாம். கிடைச்சிருண்ட தைரியமா இரு. சரிப்பா. காவியா, பார்வதி, உன் மருமக காவியா தொலைஞ்சுதான் சொன்ன தாலியே கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு அப்பவே தெரிஞ்சுதான் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்பவும் சொல்றேன், அது தானே தொலைஞ்சிருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்கும். வேணும்னே மறைச்சு வச்சிருந்தா எப்படி கிடைக்கும்?
நான் சொல்றது சரிதானே காவ்யா? உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. பார்த்திபனை உன் மனசுக்கு பிடிச்சுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல